வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான பதிவுகளுடன் சாமுண்டி மந்திராலயா மிக துல்லியமாக கிடைத்து வருகிறது. நண்பர்களே, இன்றைய பதிவாக தொடுவசியம் என்றால் என்ன? நம்ம சொல்லப்போனால் நம்மளுடைய பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடிய தொடுவசியம்னா அது சாத்தியமா, அது பண்ண முடியுமா, அதனுடைய விரிவாக்கம் என்ன, அது இப்போ இந்த காலகட்டத்தில் அது செயல்பாட்டுக்கு வருமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் தொடுவசியமை இருக்குது, நம்மகிட்ட இல்லை சொல்கிறேன். அதனுடைய ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அது. கண்டிசாமி எனக்கு மை கொடுங்க அப்படின்னு. மதிமயக்கும் பச்சலைன்னு ஒரு மதிமயக்குன்னு ஒரு பச்சலை இருக்குது. நீங்கள் நெட்டில் கூட ஆய்வு பண்ணி பார்க்கலாம். நெட்லேயோ யூடியூப்லேயோ நீங்கள் இதில் கூட ஆய்வு பண்ணி பார்க்கலாம். கூகுளில் போய் நீங்கள் மதிமயக்கு பச்சலைன்னா ஒரு பச்சலை, அந்த மதிமயக்கு பச்சலை தான் முழுமையாக செய்கிறாங்க. நம்ம செஞ்சதில்லை. சாமுண்டி மந்திராலயா அதை ஆய்வுக்கும் கொண்டு வர நம்ம கேரளாவில் நம்ம இதில் தேசத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்துருக்கோம். அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அது எப்படி மதிமயக்குனா என்ன அப்படின்னு. மதிமயக்கு பச்சலையில் செய்யக்கூடிய தொடு வருமங்கிறது அது ஒரு மை. இப்போ எப்படி நம்ம தலைவலினா ஒரு தைலம் தேய்க்கிறோம், ஒரு அதுக்கான ஒரு ஆயில்மெண்ட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த எப்படி நமக்கு தலைவலி குணமாகுதோ அதேமாதிரி நம்ம உடம்புகளில் சில இடங்களில் வர்ம புள்ளிகள்னு இருக்குது. நீங்கள் அக்குப்பஞ்சர் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த ஊசி வச்சு வர்மா ஊசி குத்துவாங்க. அக்குப்பஞ்சர் வைக்கிறாங்கல்ல, அது எல்லா இடத்துலையும் குத்த மாட்டாங்க. கரெக்டாக பாருங்க, அவங்க சிலவங்க அளந்து குத்துவாங்க. அவங்க கையை வச்சு ஜான் படி அளந்து குத்துவாங்க. எதுக்கு குத்துறாங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த ஒரு பாயிண்ட்டுகள்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த மதிமயக்கு பச்சலையில் செய்யக்கூடிய மைய அந்த இடத்துல வச்சு அவங்க மதி மயங்கிடும். நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்பார அவங்க இருப்பாங்க. நிறைய அதில் சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்குது. ரொம்ப நேரம் வேலை செய்யுமானா வேலை செய்யாது. இப்போ எப்படி ஒரு தைலம் எவ்வளோ டைம் வேலை செய்யுதோ அந்த டைம் மட்டும்தான் அது வேலை செய்யும். ரொம்ப நேரம் வேலை செய்யுமானா செய்யாது. அதை நான் உணர்வுபூர்வமாக அதை வச்சு நான் அனுபவித்து பார்த்துருக்கேன். அதை வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். கையில் இருக்க பணத்தை எடுத்து கையில் கொடுங்கனாலும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நகை கலத்தி கொடுங்கனாலும் கொடுத்துருப்போம். நீங்கள் நிறைய பேப்பர் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்னென்னே தெரியாமல் அதான் இன்றைக்கி வெளியாளுக்களை வீட்டில் விடக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படி ஏதாவது டச் பண்ணிட்டாங்க, தண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஏதாவது டச் பண்ணிட்டாங்கன்னா அந்த மதி நமக்கு மயங்கிட்டுனா அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அந்த கண்ட்ரோலில் இருக்குது. இது எதில் செய்கிறாங்கன்னா முழுக்க மதி மயக்கி பச்சலையில் செய்யக்கூடிய தொடுமை, தொடுவசியம்னு சொல்லுவோம். அதை நம்ம தொடுவசியம்னு சொல்லுவாங்க, தொடு மையம்னு சொல்லுவாங்க. அந்த தொடுவசியம் எல்லா இடத்துல வச்சாலும் வேலை செய்யாது. அதுக்குன்னு அந்த வர்மப்புள்ளி படித்தவங்க பண்ணணும். இது நல்ல செயலான இல்லை. தொடுவசியங்கிறது ஒரு கணவன் மனைவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணாலும் அது சரியான சைட் எஃபெக்ட் நிறைய இருக்குது அந்த பச்சளையினோட. அந்த ஒரு பச்சளை இல்லை, அந்த பச்சளையை வச்சு இன்னும் மூலிகைகள் நிறைய, எனக்கு தெரியாத மூலிகைகள்லாம் நிறைய இருக்குது. குருநாதர் கேட்ட வரைக்கும் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னார். மதிமயக்கு பச்சளையில் தான் நம்ம பண்ணக்கூடிய இந்த இது அப்படின்னு சொன்னார். அதனால் அதை வச்சு கெட்ட செயல்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி இப்போ நம்மளுடைய கேரளாவிலும் சரி எல்லா இடத்துலையுமே அதை தடை பண்ணிட்டாங்க. அந்த மையம் வாங்கிட்டு போய் நகை நட்டு கொள்ளைகள் திருட்டுகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த மையம் மட்டும் இப்போ தடை பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு மை இருந்துச்சு, அதை நான் உண்மையிலே அனுபவித்து பார்த்தேன். அதை தடை செஞ்சுட்டாங்க. அந்த மையை வெளியே இப்போ எங்கேயுமே அது செயல்பாட்டில் கிடையாது. ஒரு சில மந்திரவாதிகள் வச்சுருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட அது சுத்தமாக கிடையாது. அது ஒரு விழிப்புணர்வு கூட வீடியோ அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னே தவிர அது இல்லை சாமி நான் ஒரு இடத்துல வாங்கினா பழிக்கும் அதெல்லாம் நான் ஆய்வு சொல்ல முடியாது. நம்மகிட்ட இருக்கிற மையே விற்பனைக்கு இல்லைன்னு போட்டிருக்கோம். அப்படிங்கிறத வெளிமைகளை பற்றி நம்ம சொல்ல முடியாது. மதிமயக்கு பச்சைகளில் செய்யக்கூடியது தான் இந்த வசியமை, தொடு வசியமை அப்படிங்கிறது. தொடு வசியம்னு சொல்லலாம், தொடு வசிய மையன்னு சொல்லலாம். அது ஒரு மைதான். அது முழுக்க மூலிகைகளாலும் மந்திர உச்சாடங்களாலும் தயாரிப்படக்கூடியதான் மூலிகை. நன்றி நண்பர்களே.